வாயில வச்சதுமே கரையிற மாரி செம்ம டேஸ்ட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா அசோகா அல்வா செய்யலாமா? இது செய்றதுக்கு 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்ப ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாடை வராம இருக்கும். ரொம்ப முக்கியம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு 2, 3 முறை நல்லா கழுவிட்டு அத ஒரு குக்கர்ல சேர்த்து நல்லா ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா 4, 5 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்க இந்த பருப்ப நீங்க கரண்டி வச்சு மசிச்சும் செய்யலாம். நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்க போறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம. அப்பதான் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அரைச்சுட்டு இத அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கை ஃபுல்லா முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்லயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து வாசனை வர அளவுக்கு நல்லா சிம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று திரண்டு பேன்ல ஒட்டாம வந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல்ல